சரிகமப சீனியர் சீசன் 4ல ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ஒன்று வெளியாகியிருக்குது. இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க நம்மளுடைய அமனை பற்றியும், அதைத் தொடர்ந்து நம்மளுடைய நடுவர்களை பற்றியதுமான ஒரு ப்ரோமோவாக தான் இந்த ப்ரோமோ இருக்குது. இதுல அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க போற சுற்று வந்து நினைத்தாலே இனிக்கும். இத வந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரியான ஒரு செட்டப்ல தான் கொண்டு போறாங்க. சரிகமப வானொலியில நினைத்தாலே இனிக்கும் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? ராஜா சாரோட பாடல் பிடிக்குமா? இப்படியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அர்ச்சனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு ப்ரோமோ தான் வந்து வெளியாகி ரசிகர்களை எல்லாம் அப்படியே குஷிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு நம்மளுடைய விபி சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு நான் ராஜா சார் பாடல தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியாக வந்துட்டு நடுவர்கள் தங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்து கொள்றாங்க. குறிப்பா நம்மளுடைய சாய்ந்தவிட்ட நம்மளுடைய அர்ச்சனா கேட்டிருப்பாங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ராஜா சாரோட சாங் கேட்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்மளுடைய சாய்ந்தவி மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஜோருன்னு ஒரு மழை, அந்த ஒரு மழை நேரத்துல என் கையில அப்படியே ஒரு சாய், சாய், மழை, ராஜா சாரோட மியூசிக். உண்மையாவே நினைச்சு பார்க்கும்போதே சும்மா செம்மையா இருக்குதுல்ல. நினைத்தாலே இனிக்கும் என்ற இந்த ஒரு பேர் ரொம்பவே பொருத்தமா தான் இருக்கு இந்த ஒரு ரவுண்டுக்கு. எனக்கும் அப்படியே ஒரு மலையில சாயோட அப்படியே ராஜா சாரோட பாடல் கேட்கணும் போலயே இப்ப இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்குதான்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதைத் தொடர்ந்து நம்மளுடைய அமனோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, மூடு பனி திரைப்படத்துல இருந்து என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை தான் அமன் வந்து பாடியிருக்கிறாரு. அவரோட வாய்ஸுக்கு சும்மா செமையாவே இருக்கு இந்த ஒரு பாடல். அவ்வளவு அழகா பாடியிருக்கிறாங்க. சாய்ந்தவி மேம் சொன்னது போலவே அமனோட இந்த ஒரு பாடலை நம்முடைய நடுவர்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே கையில சாயோடு ராஜா சாரோட பாடலை அமனோட வாய்ஸ்ல கேட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும் போதே அவ்வளவு இனிமையா அற்புதமான ஒரு ஃபீல் தான் அது. அமனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்குமே ஒரு ஜோரான மழையில கையில ஒரு சாய் கிளாஸோட ராஜா சாரோட பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பாடலை கேட்பீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.